அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 11, அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சதுர்த்தசி திதி, உத்திர நட்சத்திரம் 3:10 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் இன்றைக்கி 10:30லேருந்து 12 வரை ராகு காலம். சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை யமகண்டம். நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 வரை, 12:30லேருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சற்று போடுவது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாதது மஞ்சள் கலர், மஞ்சள் கோல்டு பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிடக்கூடியது இன்றைக்கி கோதுமையில் செய்த சப்பாத்தி அல்லது பூரி சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ ஜோதிட பாடத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளின் அபிமானத்தையும் கீழ்நிலை ஊழியர்களின் ஒத்துழைப்பையும் பெற முடிந்தவர்கள். அதாவது அட் ஏ டைம் சுப்பீரியர்ஸோட சப்போர்ட்டும் இருக்கும், கீழ்ப்பாட்டத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். பூர்வீகத்தால் நன்மை பெறாதவர்கள், அவங்களுக்கு அப்பா வழி சொத்து, தாத்தா வழி சொத்து, அந்த பூர்வீக இது நன்மை பெறுவதில்லை. உருக்காலை, அதாவது ஸ்டீல் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை மாதிரி உலோகம், மெட்டல், மெடிசன், தேச பாதுகாப்பு, அதாவது மிலிட்ரி, பொது நிர்வாகம், தளவாட சாலை, அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி போன்றவற்றில் தொடர்பும் அதன் மூலம் தொழில் புரிபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமாயின் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோயின் தொல்லை அதிகரிக்கிறது. யாராவது ஒருத்தருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு இல்லாமல் போகிறது. கொஞ்சம் மெமரி பவர் கூட கம்மியாகிட்டு இருக்கு. அதனால் வரக்கூடிய மார்க்கு திருப்தி தருவதாக இருக்காது. அதே மாதிரி பர்டிகுலராக மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்றவற்றில் மார்க் கம்மியாகிறது. தாய்மாமன் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டாகிறது. மனதில் தைரியம் குறைகின்றது. அப்போது ரிஷபராசி, உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் பதவி உயர்வு, வேலை மாற்றம் முதலியவைகள் உண்டாகும். அதே மாதிரி மக்களின் பிரச்சனை முடிவுக்கு வருவதுடன் அவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படுகின்றது. மனதில் ஒரு நம்பிக்கை, முன்னேற வேண்டுமென்ற ஒரு வெறி, கடவுள் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறது. அடுத்து மிதுன ராசி, உறவினர்கள், நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்கின்றார்கள். வெளியூர் பிரயாணங்கள் அவ்வளவு நன்மையை படிப்பதில்லை, நன்மை கிடைக்க செய்யாது. குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடைபெறும். எதிர்பாராத விதமாக உறவினர் ஒருவருடன் சொத்து கிடைக்கக்கூடும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து கடகராசி, உறவினர்களின் ஆதரவு குறைகின்றது. மக்கள் அதிகம் உதவியாக இருக்கின்றார்கள். காலில் பித்த வெடிப்பு, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, ஸ்கின் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரர்களில் ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட நீங்கள் தான் செலவு செய்து பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்க வேண்டியுள்ளது. கணவன் மனைவி உறவு மட்டும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி, நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றீர்கள். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங், லாட்டரி ஆகியவற்றிலால் வெற்றி கிடைக்கின்றது. குடும்பத்தை விட்டு பிரிவு, சின்ன ஒரு செப்பரேஷன் உண்டாகக்கூடும். பெண்கள் மூலமாக பொருள் கிட்டும். மனைவி மக்கள் மகிழ்ச்சியூட்டுபவர்களாக இருப்பார்கள்.
உறவினர்களுடனான உதவி ஓகே, எந்த விதமான நெருடலும் இல்லாமல் சுமூகமாக தொடர்கின்றது. அடுத்து கன்னிராசி. மனதில் இந்த கெட்ட தீய எண்ணங்களே ஏற்படுகின்றன. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டு வந்தால் வரமிருக்கும் தீமைகளை அகற்றிவிடலாம். இல்லை என்றால் கெட்ட பெயர், அவமானம், தலைக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கின்றது. உறவினர் வீட்டுக்கு நீங்கள் செல்வதோ அல்லது அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதோ நடக்கும். அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபம் கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வக்குறைவு, ஞாபக மறதி உண்டாகின்றது. அதே மாதிரி மிஸ்கால்குலேஷன், அதனால் அந்த மிஸ்கால்குலேஷனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே தப்பாக போய்விடுகிறது. அதனால் கெடுதல் ஒன்றும் இல்லையாயினும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிற மாதர்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்கள். தீயவர்களின் நட்பினால் பொருள் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உண்மை வாழ்வை விட்டு போலி வாழ்வில் மனம் அதிக ஈடுபாடு காட்டலாம். ஆனால் தக்க சமயத்தில் பணவரவு உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. எதிர்ப்புகள்லாம் மறைந்து போகின்றன. புது நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் நன்மையும் விளையக்கூடும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் சமயம் இது. தாய் வழியில் சொத்து சுகம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோக உயர்வு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மகர ராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு குறைகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் எதிர்பார்த்த நல்பயன் நடப்பது கஷ்டம். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு அழகாக செய்கின்றீர்கள். அடுத்து கும்பராசி. பணத்தட்டுப்பாடும் கஷ்டமும் பெண்களால் பணவரயமும் ஏற்படுகின்றன. நண்பர்கள் உதவி உறவினர்கள் நண்பர்கள் உதவி குறைகின்றது. அதே மாதிரி ஒரு வேண்டாத அளவில் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் அல்லது ராமர் கோயிலுக்கு சென்று வர நன்மையே நடக்கும். அடுத்து மீனராசி. பெற்றோர் உடல்நலம் நல்லபடியாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக்கொடும்படி சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாகவே தொடர்கின்றது. உழைப்புக்கேற்ற ஒரு ஊதிய உயர்வு கிடைக்காமல் இருப்பது மனதில் ஒரு விரக்தியை உண்டாகின்றது. மனைவியின் உடல்நிலையை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சைப்பயிறு அதிகம் எடுத்துக்கொள்ள நன்று. முயற்சிகள் வெற்றி பெற ஆரம்பிக்கின்றன. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.